ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராதரோ சேனல். நிறைய வகையான கொழுக்கட்டை செய்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ரவையை வச்சு கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எடுக்கிற அளவுகள் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்டில் இது சர்க்கரை இல்லை வெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இதை சர்க்கரைன்னு தாங்க சொல்லுவோம். ஒயிட் சுகரை சீனின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கரை முழுசாக கரைஞ்சி மட்டும் வந்தால் போதுங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை முழுசாக கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ சர்க்கரை எல்லாமே முழுசாக கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி அப்படியே இருக்கட்டும்ங்க. நம்ம இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நெய் சூடானதும் அதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்போட கலர் லைட்டாக மாறினதும் இதோட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் ரொம்ப நேரத்துக்கு வறுத்தெல்லாம் விட வேண்டாம். அந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டால் போதும். இப்போ தேங்காவை நெய்யில் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காவை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம சர்க்கரையெல்லாம் அளந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே ரவையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரணும் அப்படியெல்லாம் இல்லை. ரவை நல்லா வறுபட்டு வாசனை மட்டும் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க. அதோட கலர் மாறாமல் இந்த மாதிரி இருக்கணும். ரவை வறுபட்டு நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை ஜாஸ்தியாக வச்சுட்டு சேர்த்தோன்னா ரவை ஒரே இடத்துல வெந்து கெட்டியாயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்தோன்னா ரவை ஒரே மாதிரி வெந்து வருங்க. இப்போ தண்ணியை சேர்த்ததுமே கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதோடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. கொஞ்ச நேரத்துலையே ரவை நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். ரவை இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவை இந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற விடும்போது இது இன்னும் கொஞ்சம் இறுக்கமாயிரும். இப்போ ரவை கை பொறுக்கிற சூடுக்கு ஆறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வாழை இலையில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வாழை இலையில் தட்டி எடுத்துக்கிறேன். வாழை இலைக்கு பதிலாக பூசரி இலையில் கூட தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரவையையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இலையில் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா ரவையையும் தட்டி எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இலை எல்லாத்தையும் நம்ம அதில் அடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இலையில் தட்டி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரவையை ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இப்போ கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரவா கொழுக்கட்டை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.